கிட்ட 7 மணி ஆகும். ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு சம்ஸ்கிருதம் தெரியாத தமிழர்கள் இன்றைக்கி சம்ஸ்கிருதத்தில் சாந்தி பாடம் படிக்கிற அளவுக்கு மேலே உயர்ந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். இந்த நான்காண்டு பயணத்தில் பொதுவாக ஒரு மொழியை வெறுக்கிறதும் அதை தவிர்க்கிறதும் அதை அழிக்கணும்னு நினைக்கிறதும் தவறு. யாரையுமே எப்பயுமே எதற்காகவும் அழிக்கக்கூடாது. அழிக்கணுங்கிற எண்ணமே அசுர எண்ணம். அதெல்லாம் தாண்டி எல்லாரும் நமக்கு வேணும். நெகட்டிவ் அப்ரோச்சும் இருக்குது, பாசிட்டிவ் அப்ரோச்சும் இருக்குது. தேவர்கள் பாசிட்டிவ் அப்ரோச்சை எடுக்கிறாங்க. தன்னால் முடியலைன்னா சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அசுரர்கள் தன்னால் முடியாது, எதுவுமே இல்லை, என் காலில் நான் நிற்கிறேன், சுயமரியாதை, பகுத்தறிவு, யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், கம்சன் அழிஞ்சாலும் கம்சன் தலை வணங்காது, இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு செத்து போகிறான். அதனால் தேவர்கள் ஜெயிக்கிறாங்க எப்போதும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அன்றாட. இது நமக்குள்ளே நடக்கிற மனப்போராட்டம் தான் தேவர்கள் அசுரர்கள். அதை தாண்டி சம்ஸ்கிருதம் தெரியாத உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு எளிய தமிழில், கலோக்கில் தமிழில், அன்றாட உரையாடல் தமிழில், இனிமையான அமிர்தமான தமிழில் நம்ம இதை சொல்கிறதும் அதை புரிகிறதும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா புரியுதுன்னு நீங்கள் சொல்கிறதும், அந்த பாராட்டுகளும் பெருமையும் நன்றியும் முருகனுக்கு உரித்தாக்குகிறோம் அப்படி சொல்லி நம்ம பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில், அதாவது பக்தர்கள் முக்தர்களாகணுங்கிற குறிக்கோளில் நாம் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் செயல்பாட்டில் நம்ம இறங்கி 4 ஆண்டுகளில் இன்றைக்கி 43வது உபநிஷத்தை 43வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இது ஒரு அரிதிலும் அரிய செயல். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு இது அரிய செயல்னு நன்றாக புரிகிறது. கோடியில் ஒருத்தவன் தான் இறைவனோடு 2 கலக்கணுங்கிற எண்ணமே வரும். அப்படி அவனுக்கு எண்ணம் வந்தாலும் என்ன பண்ணணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணுன்னு தெரியாமல் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வருவான். அவன் மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்ன தேடுறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் இங்கே இந்த கோயிலுக்கு போவான், அந்த கோயிலுக்கு போவான், அங்கே ஜீவ சமாதி போய் பார்ப்பான், அங்கே ஏதோ பேசுகிறாங்க, ஆன்மீக உரையாடல் பார்ப்பான், வாட்ஸ்அப்பை படிப்பான், எல்லாம் பண்ணுவான், சுற்றிகிட்டே இருப்பான். 10வது பிரகாரத்திலேயே சுற்றிட்டு இருப்பான். அப்போ சத்சங்கத்தினுடைய கனெக்ஷன் ஏற்படும். சத்சங்கம் ஒரு அரிய பொக்கிஷம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ்கலேட்டர் மாதிரி. அதுக்குள்ளே காலை வச்சுட்டிங்கன்னா அதுவே அடித்து கொண்டு சுவாமி திருவடியில் சேர்த்துரும். சத்சங்கம் அது ஒரு பெரிய மகத்தான அரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கே ஒரு சுவை வேணும். அங்கே சத்சங்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உயிரை பற்றி பேச போகிறதில்ல, ஏதோ ஒரு ராமாயணமோ மகாபாரதம் ஒரு தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்தியாவிலே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால்
உபனிஷத்தை பற்றி உயிரை பற்றி பேசுகிறவங்க பிரம்மத்துக்கிட்ட அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னுங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அது பேர் தர்மம்னு பேர், கர்மகாண்டம்னு பேர். அது ஹோமம் பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள், யாகம் பண்ணுங்கள், நடந்துடும், காரியம் நடந்துடும், 100க்கு 100% நடந்துடும். ஆனால் அதெல்லாம் டெம்பரரி தானே, அப்பப்போ நீங்கள் பண்ணிகிட்டே கிடக்கணும். ஞானத்தை பற்றி பேச, உயிரை பற்றி பேச, பிரம்மத்தோடு இரண்டரை கலக்கிறத பற்றி பேச அரிதிலும் அரிது. இப்போ 140 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1,00,000 பேர் கூட இந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கே இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் பேசலாம். அதுவும் உபனிஷத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப செலக்ட் பண்ணி எண்ணிடலாம். அதுவும் சங்கரர் பாஷ்யம் எழுதின எல்லா உபநிஷத்தையும் பார்த்தவங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, நம்ம அதுக்கு பாஷ்யம் யாராவது சொன்னால் நம்ம அதை தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர இவங்க முயற்சி பண்ணி உள்ளே போகிறதில்ல. போனாலும் எடுத்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்க சிந்திக்கிறதில்ல. அங்கே தான் இறைவனுடைய செயல்பாடு பூரணமாக நிற்குது. மற்றவங்களேருந்து நாம் எங்கே வேறுபட்டோம்னா இவ்வளோ மகத்தான பெரிய விஷயத்த ரொம்ப விளையாட்டாக பண்ணிகிட்ருக்கோம். மிக மிக விளையாட்டாக ஒரு சிறு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யார் நம்மளை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் பெருமாள் சொன்னார், ஆஞ்சநேயருக்கு சொன்னார், அவரை பூர்ணமாக நாங்கள் நம்புகிறோம், அடியே நம்புகிறேன், எனக்காக ஒன்றும் இல்லை உங்களுக்காக தான். அப்படி நம்பும்போது அவர் சொன்ன ஒரு உபநிஷத்தை படித்தாலே போதும், 10 உபநிஷத்து படி, இல்லைன்னா 32 படி, இல்லைன்னா 108 படின்னு சொன்ன மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த 108 உபநிஷத்து பேரை தெரிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் நான். அடியேன் என்னுடைய அனுமானமும் என்னுடைய அறிவும் என்னுடைய அனுபவத்தையும் இதுவே பெரிய மகத்துன்னு நினைக்கிறேன். அந்த பேரை படித்ததே பெரிய மகத்துன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கி படிப்படியாக சின்ன சின்ன உபநிஷத்தாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 43வது உபநிஷத்தாக மந்திர உபநிஷத்து அல்லது மந்திரிகா உபநிஷத். அதை சேர்த்து சொல்லும்போது மந்திரிகோ உபநிஷத்துன்னு வரும். மந்திரி வந்திருக்காரா அப்படின்னு நினச்சிக்கூடாது. மந்திரங்கிறது அரிய சொல், மனதை ஊடுருவி உயிருக்கு அழைத்து செல்லும் சொல். அதான் மந்திரத்தை கடையக்கூடிய சொல், மனதை கடையக்கூடிய சொல். அந்த சொல்லை வச்சு உபனிஷத்து மந்திரிகோ உபனிஷத்துன்னு 43வது படிக்கட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். இந்த உபனிஷத்து சுக்ல யஜுர்வேதம். 20 மந்திரம் உள்ள ஒரு சின்ன உபனிஷத். 2 நாள் பேசலாம், இல்லை 3 நாள் பேசலாம். ஆனால் சொல்கிற கருத்தோ முதல் 10 மந்திரம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி 10 மந்திரமுமே நகரவே முடியல. மணி 2 வீட்டுக்கு போகிறதுக்கு. 12 மணிக்கு தான் வந்தேன். இன்றைக்கி 2 மணி நேரம் 10 மந்திரம். அதை பார்த்தோம், ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம ட்ரிப்பையும் விடக்கூடாது, இந்த வேதா கிளாஸையும் விடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தினால, ஏன்னா எதையுமே பிரேக் இல்லாமல் நடத்தணும். நிரந்தரியங்கிற வார்த்தை உங்களுக்காக மட்டுமில்லை, என்னுடைய லைஃப் நீங்கள் நல்லா பலமுறை சொல்லியிருக்கேன். உற்று நோக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்ன செய்கிறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே போதும். உங்களுக்கு அதுவே பெரிய பாடம். எப்படி செய்ய முடியுதுன்னு யோசனை பண்ண தோணும். எப்படி செய்ய முடியுது அப்படின்னா, நாம் மனித நிலையில் இருந்து செய்ய முடியாது. உடல் ஆற்றலால் மனம் ஆற்றலால் செய்ய முடியாத காரியத்தை இறையாற்றலால் செய்ய முடியும். அரிய காரியங்களை அரிய பொருள் தான் செய்யும். அப்போ நாம் இறைநிலைக்கு உயரணும். அப்போ நாம் துரியத்துக்கு போகணும், 4வது நிலைக்கு போகணும். அதுக்கு சங்கல்பம் பண்ணணும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும், அதற்கு முயற்சி பண்ணணும். இறைநிலையில் இருந்து எந்த காரியம் செஞ்சாலும் ஜெயமாகிடும். ஆனால் இறைநிலைக்கு சத்து ஒண்டி தான் அனுமதிக்கும், எல்லாத்தையும் அனுமதிக்காது. அப்படி தான் இந்த காரியங்கள் ரொம்ப விளையாட்டாக எளிமையாக, அதாவது அலட்டிக்கிட்டோமா, எங்கேயாவது தடைப்பட்டுச்சா நிற்கிறோமா,
எங்கேயாவது வருத்தப்பட்டு ஒன்றுமே புரியலன்னு நிற்கிறோமா? ஏன்? குரு முருகன் அவனுடைய பெருமையை சொல்கிறதுக்குன்னே பிறக்கணும்னு தோணுது. உபநிஷத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்புகளையும் கந்த புராணம் ஒரிஜினலையும் 2 ஒரிஜினலையும் ஒரு பாஷ்யம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கட்டும். அப்படி இந்த கிருஷ்ண சுக்ல யஜுர்வேதத்தை 20 மந்திரம் உள்ள இந்த மந்திரிகா உபனிஷத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த செயலி உபதேச பரக், எல்லாமே அட்வைஸ் தான், எல்லாமே உபதேசமாகவே இருக்குது, டைரெக்டாக உபதேசம் பண்ணுது. சாந்தி பாடம் பூர்ணமத பூர்ணமிதம், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கும் பார்க்கலாம். இதுக்கு வேறொரு பேர் என்னென்னா மந்திர உபனிஷத். மந்திரிகா உபனிஷத்துன்னு பிரபல்யம், இன்னொரு பேர் மந்திர உபனிஷத். இப்போ சாந்தி பாடம் போகிறோம். புதுசா இன்னைக்கு அடிச்சதா? சாந்தி பாடம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒன்றில் ஒன்று போனால் 0 தானே வரும். அது லௌகிக கல்வியில் 1ல் 1 போனால் 0. ஆனால் இங்கே பிரம்மங்கிற ஒன்றை எடுத்தால் அங்கே அழியாத இன்னொரு பிரம்மம் இருக்கும். எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. அது எந்தெந்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஞானம் எடுக்க எடுக்க வளரும், பிரம்மம் எடுக்க எடுக்க வளரும். என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணமத அது பூரணம், இது பிரம்மம் பூரணம், பூர்ணம் இதம் இந்த ஜகத்தும் பூரணம். ஏன்னா நிலை அலை நுரைன்னு பார்த்துருக்கோமா? கடலில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறது நிலையாக இருக்கும் தண்ணி. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி வந்தால், 500 மீட்டர் முன்னாடி வந்தால் கொஞ்சம் மேடு பள்ளமாக அலையாக தோன்றி கரை வரைக்கும் வரும். அதை அலைன்னு சொல்கிறோம், அசைகிறத அலைன்னு சொல்கிறோம். அசைஞ்சு கரையை தொட்டு குமிழிகளாக அது நுரைச்சி நிற்கும்போது அதை நுரைன்னு சொல்கிறோம். நீங்கள் நுரைய கையில் அள்ளுனாலும் தண்ணி தான் கையில் இருக்கும், அலையாக இருக்கே அதை பிடிச்சாலும் கையில் அள்ளுனாலும் தண்ணி தான் நிற்கும். 1 கிலோமீட்டர் அந்தாண்ட போய் நிலையில் நீங்கள் அள்ளுனாலும் தண்ணி தான் இருக்கும். 1 3ஆக தெரிகிறது. அந்த தத்துவப்படி பூர்ணமத அது பூரணம், அதுலேருந்து உருவாந்த அது நீர், அதுலேருந்து உருவான அலையும் நீர், அதான் பூர்ணம். ஜகத்தும் பிரம்மமே, ஜகத்தும் பிரம்மமே. சம்சாரி ஜகத்தை பிரம்மமாக பார்க்குறான், ஞானி பிரம்மத்தை ஜகத்தாக பார்க்குறான். புரியுதா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இவங்க பார்க்குறதெல்லாம் நம்புகிறாங்க, அது அலை, தோன்றும் நிற்கும் மறையும். ஞானிகள் அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்ஜினாக இருக்குல்ல, காரணமாக இருக்குல்ல, அந்த நிலையை பார்க்குறாங்க. அது எப்போதும் சாஸ்வதமாக இருக்கும், அது அசைகிறது இல்லை. அசையாதது சிவம், அசைகிறது சக்தி. இப்போ இப்படி தோன்றுது, மறையுது, வீசுது, உயருது, தாழ்தில்ல, அதில் ஏதாவது புதுசாக வந்திருக்கா? ஏதாவது ஒரு 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 ஜுவல்லரியில் போய் 1000 ஆபரணத்தை கல்யாணத்துக்கு நகை பார்க்குறீங்க, ஒரு 10 விதமான வெரைட்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க. அங்கே பார்த்தா 1000 வெரைட்டி இருக்குது. ஏன்னா என்ன அர்த்தம்? ஒரு 1000 வெரைட்டி இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுலேயும் கஸ்டமர் திருப்தி அடைய மாட்டுறான்னு கடுப்பாகி அவன் 1000 பண்ணி வச்சுருக்கான். ஹோட்டலில் போய் மெனு பார்க்குறோமா இல்லையா, ஒரு 25 ஐட்டத்தை காட்டுறான். ஏன்? ஒன்றுலேயும் அவன் திருப்தி பட மாட்டான், அவனுக்கே தெரியும். யாருக்கு? சப்ளையர் கடுப்பாகி தான் வருவான். அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் போங்க,
250 பேரில் அதுவரை பேர் தெரிஞ்சுக்கலான்னா நம்மளை மேலையும் கீழையும் பார்க்குறான். இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கலான்னு இப்படி கையை காமிச்சா வச்சு இது நம்ம பசங்க ஸ்வீட் சாப்பிடாதுங்க, காரம் தான் சாப்பிடும். நம்ம இந்த பொருளை வாங்கி கொடுக்கணுன்னா கூட இது பேர் என்னான்னு நமக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியறது லட்டு, பூந்தி, பால்கோவா, மைசூர் பாக்கு, அல்வா, திருநெல்வேலி அல்வா, 10 ஐட்டம் தெரியும். 10 ஐட்டம் தெரியும். அது பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதெல்லாம் யார் கான்சன்ட்ரேட் பண்ணுவா? சம்சாரி கான்சன்ட்ரேட் பண்ணுவான். இது பேரெல்லாம் சொல்லுவான், ஊரெலாம் சொல்லுவான். அதில் பெருமையாக வர பேசிக்குவார் அவர். அது நல்லா இருந்துச்சுல, இது நல்லா இருந்துச்சுல. சாப்பாட்டு இலையில் 80 ஐட்டம் 90 ஐட்டத்துக்கு ஸ்வீட் வச்சா என்னத்துக்கு அவர் சாப்பிட்றவன்? நேராக எமலோகம்தான். பகைவனுக்கு பத்திரிக்கை வைக்கிறது எதுக்கு தெரியுமில்ல? ஸ்வீட்டை கொடுத்து ஆளை காலி பண்ணி இவன் அடங்க மாட்டான். தெரியும், அவனுக்கு தெரியும். இவன் பார்த்து ஆவாவுன்னு அலைவான். விடிகாத்தில் 5 மணிக்கு பால்கோவா கேட்பான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸ்வீட் அள்ளி கொடுத்துறது, ஏற்றி விட்டுறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, பேனு கிடப்பான் எங்கேயாது. ஆச்சா, அப்படி பூர்ண மதம், பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், பூர்ணமிதம், அந்த பூர்ணத்திலேருந்து வந்த இதம், இந்த ஜகத்து பூர்ணாத்து, பூர்ணத்திலிருந்து என்ன வந்துச்சு? பூர்ணமுதச்சது. அந்த பூர்ணத்திலேருந்து இந்த பூர்ணமானது வெளிப்பட்டது. வெளிப்பட்டதால் இப்போ நமக்கு அப்படி தெரியுது உலகம். நம்ம எப்படி பார்க்குறோம்? பிரம்மமாக பார்க்குறோம் ஜெகத்தை. இது என்னது? இது லட்டு, இது பூந்தி, இது காரா சேவு, இப்படி பார்க்குறோம்ல, வெரைட்டியாக பார்க்குறோம்ல. அப்படி பார்க்காம மெய்ப்பொருளை முதல்ல கண்ணில் பார்க்குறதுல நம்பாத. கண்ணால் பார்ப்பதும் போய். இதெல்லாம் நல்லா சொல்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஆடியோ போட்டு கேட்குறீங்க. அது எல்லா பாட்டும் உள்ளே போய் மெமரி ஆகிடுது. தானாகவே மெமரி ஆகிடுது. எந்த பாட்டு போட்டாலும் பாடுறீங்க. என்ன கேட்டால் தானாகவே போகுது. அது காதால் கேட்பது போய் தான். ஏன் கேட்குற? அதுக்கு நான் காதை அடைச்சிக்கவா முடியும்? அப்படியே இல்லை. நீ உனக்கு வேலை இல்லைன்னா இதெல்லாம் உள்ளே போகும். லட்சியமாக குறிக்கோளே இல்லைன்னா அதெல்லாம் தானாக உள்ளே போயிடும். ஒரு நல்ல குறிக்கோள் இருந்தால் இதெல்லாம் உள்ளே போகுமா? நல்லா படிக்கிற பசங்க, வாத்தியார் சொல், நல்லா படிக்கிற பசங்க சட்டையை கூட எப்படி போட்டு வந்திருக்கான்னு தெரியாது அவனுக்கு. அதில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுவான். தலை கூட சிவ மாட்டான். ஒன்றுமே படிக்காது. அதனால தலையை வகுடெடுத்து எண்ணெயெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி இதுக்கு புட்டாலாம் அடித்து மாவெல்லாம் போட்டு என்ன பண்ணு பெயிண்ட் அடித்து பொங்கலுக்கு வந்த மாதிரி வந்து நிற்கும். படிப்பில் ஒன்றுமே புரியலையேங்க. பாவம், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரே பிடிக்காது. ஏன்னா அது டியூஷன் வச்சா கூட சொல்லி தந்தால் கூட புரியாது. அதனால் பூர்ண மதம், பூர்ணமதக பூர்ணமிதம், பூர்ணத்திலேருந்து பூர்ணம் வெளிவந்தது. ஒன்றுலேருந்து ஒன்று வரலாம், ஒன்றுலேருந்து 0 வரலாம், 0லேருந்து 1 வர முடியாது. அதான் இங்கே பாயிண்ட். 1லேருந்து 1 வரலாம், 1லேருந்து 0 வரலாம், 0லேருந்து எதுவுமே வெளில வராது. புரியுதா? இங்கே எல்லாம் இங்கே பார்க்குற நீங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது. இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது பேர் சத்து. அது அன்பாக இருக்குது, அறிவாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இது சத்து சங்கல்பம் பண்ணும்போது சித்து வெளிப்படுது. என்ன சங்கல்பம் பண்ணுது? ஒரு கோயிலை கட்டலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணால் உடனே சித்து என்ன பண்ணுது? அதுதான் மனம். யார்? இறைவனுடைய மனம்தான் சித்து. இறைவனுடைய அறிவு தான் சித்து. இறைவனுடைய அகங்காரம் தான் சித்து. இறைவனுடைய சித்தந்தான் சித்து. இறைவனுக்கு அகங்காரம் இருக்கான்னா இவன் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம், புரியறதுக்காக சொல்கிறோம். இது நம்ம ஏற்றி அத்தியாரோபம் அபவாதம்னு சொல்லுவாங்க. இதை ஏற்றி வச்சு ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு கொண்டாந்து அப்புறம் அதில் ஒரு சாக்பீஸால் ஒரு படத்தை வரைவாங்க. யார்? சிற்பி. அதில் தேவையில்லாத கல்லெல்லாம் நீக்கிட்டா விக்கிரகம் வந்துடும். ஏன் முதல்ல அப்படி ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்துன்னு வரணும்? கரெக்டாக சிலை மாதிரியே எடுத்துன்னு வர வேண்டியதானேன்னு சொல்ல முடியுமா? அதனால்
ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இவனுடைய பார்வையை பார்த்து இதுக்குள்ளே இந்த விக்கிரகம் இருக்குது, இதை தேவையில்லாதெல்லாம் எடுத்தால் இந்த விக்கிரகம் வெளிப்படும். அதே தான் இங்கே அந்த சிற்பியனுடைய வேலையை தான் இங்கே குரு பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க. யார் வெளியில் வரப்போகிறான்னா உள்ளேருந்து பிரம்மா வரப்போகுது. யாருக்கு வரப்போகுதுன்னா யார் அந்த செதுக்களை தேவையற்றதை நீக்குறாங்களோ, அந்த தேவையற்றதை நீக்கிறதில்ல, அதுதான் பூர்ணாத்து பூர்ணமாதாய, பூர்ணஷ்ய பூர்ணமாதாய, பூர்ணத்திலிருந்து ஒரு இப்போ வெளி வந்துச்சுன்னா அதை நீக்கினா பூர்ணம் இருக்கும். உண்மையோட பொய் கலந்துருக்கு. இப்போ உயிரோட உடம்பு கலந்துருக்கு. உடம்பு பூர்ணம் இல்லைன்னா உடம்பு பூர்ணம்தான். ஏன்? அது பூர்ணத்துலேருந்து வந்திருக்கு. உயிர்லேருந்து தான் உடம்பு வந்திருக்கு. உயிரிலேருந்து தான் உடம்பு வந்திருக்கு. உடம்பு கொஞ்ச நாள் நிற்கும், 50 ஆண்டுகள் நிற்கலாம். உயிர் சாஸ்வதமானது, அது என்றைக்கும் நிற்கும். இப்போ இந்த உயிர் மேலே உடம்பை ஏற்றி வச்சுருக்கோம். எத்தனை உடம்புனா 3 உடம்பு. எத்தனை கோஷம்னா 5 கோஷம். எத்தனை கருவிகள்னால் 96 கருவிகள். இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அது மேலே. இப்போ இது வேறையா அது வேறையானா இல்லை, அது அங்கே நிலையாக இருக்குது, இங்கே அலையாக இருக்குது. புரியுதா? அலையும் நிலையும் சேர்ந்து தான் நுரை உண்டானுச்சு. சத்தும் சித்தும் சேர்ந்து தான் ஆனந்தம் உண்டானுச்சு. சிவமும் சக்தியும் சேர்ந்து தான் முருகப்பெருமான உண்டானார். எப்படி அர்த்தம் கொடுத்தாலும் அர்த்தமாகும். புரிதல் தான் முக்கியம். அதனால் ஒரு பூரணத்திலிருந்து ஒரு பூரணத்தை நீக்குனா எஞ்சிருக்கிறதும் பூரணம்தான். எதை நீக்கிறீங்க? எது வெளியில் வந்துச்சு? பூரணம்தான் வெளியில் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? பூரணத்திலேருந்து வந்துச்சு. எதை நீக்கிறீங்க? பூர்ணம் வெளியே வந்ததை நீக்கிறீங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்தது எது? உடம்பு. எப்படி உடம்புன்னா நீக்கிறதுனா அருவாள் எடுத்து கையை வெட்டுறது, காலை வெட்டுறதா? அறிவால் நாம் இந்த உடம்பு இல்லை. இதுதாங்க மொத்த உபநிஷத்தினுடைய காரண. உடம்புக்கு நெருப்பு வைக்குதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்ல, இந்த வார்த்தையை நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் பண்ணால் திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறது தான் நிதித்தியாசனம். மனநத்தை தாண்டின நிலை. இப்போ 3 உடம்பு ஸ்தூல உடம்பில் நீங்கள் உங்களை ஏன்னா உங்கள் பேரை அவங்கள யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? உங்கள் பேரை சொல்லுவீங்க, அதான் நீங்கள். இல்லை உங்கள் உடம்பை சொல்லுவீங்க, அதான் நீங்கள். இல்லை உங்கள் வேலையை சொல்லுவீங்க, அதான் நீங்கள். இல்லை உங்கள் உறவை சொல்லுவீங்க, அதான் நீங்கள். அப்படின்னா இதெல்லாம் நாம் ஏற்றி வச்சுருக்கோம். பிறந்ததுக்கு அப்புறம் வந்தது இது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது. நேற்று சொன்னால ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மீட்டர் இருக்கா இல்லையா? கரண்ட்டு நேராக மிக்சிக்கு கொடுக்க முடியாது. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மீட்ரு போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்கானா இல்லையா? மீட்டர் நம்பரு, மெயின்னு பேர் அதுக்கு. அதுக்கு கொடுத்து அங்கேருந்து என்ன பண்ணுறோம்? 10 ரூமுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறோம். அப்போ மீட்டர் பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கா? அதான் சித்து. அது மூலயமா அந்த கரண்ட்டு வெளியிலேருந்து வந்த கரண்ட்டை இப்போ இந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டு வோல்டேஜ் மாற்றி கொடுக்குதா டொமஸ்டிக்கு? அப்போ ஒரே கரண்ட்டு தான். டைரெக்டாக மிக்சி கொடுத்தோம்னா எரிஞ்சு போயிடும். எதுக்கு? ரெகுலேட்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரெகுலேட்டர் தான் சித்து. அந்த மீட்டர் பாக்ஸு தான் சித்து. அந்த மெயின் தான் சித்து. எங்கேருந்து கரண்ட் வருது? போஸ்ட்லேருந்து வருது. போஸ்ட்லேருந்து இங்கே ஏதோ ஜென்ரேட் பண்ணுற இடத்துலேருந்து வருது. அதனால் கரண்ட்டு நேராக இந்த உடம்புல ஏறுனுச்சுன்னா இந்த உடம்பு தாங்காதுன்னு சித்துங்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள அதனுடைய அம்சத்தை ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் என்ன எரெக்ட் பண்ணுது, பிரதிஷ்டாபம் பண்ணுது, நிலை நிறுத்துது. அந்த சித்து இந்த சித்தாபாசம் சொல்லக்கூடிய இந்த உடம்பை நுரைய இயக்குது. அப்போ சத்து சித்து சித்தாபாசங்கிற 3 தத்துவங்கள் வேலை செய்யுது. அதான் பூர்ணமத பிரம்மம் பூரணம் பூர்ணமிதம். இந்த ஜகத்தும் பூரணம். ஏன் அதை பூரணம்னு சொன்னோம்? ஜகத்து மித்யா தானே சொன்னோம். ஏன் பூரணம்? மித்யா தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அப்போனா என்ன அர்த்தம்? இருக்கு, தொடர்ந்து நிற்காது, வரும், அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடும். அது அப்படிப்பட்ட அணுக்களால் சேர்ந்துருக்கு. அது பெரியது. அந்த உயிர் இருக்க அழியாத அணுக்கள்.
அழியாத அணுக்கள், காட்ஸ் பார்ட்டிக்கல். பரமணு ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. எங்கே இருக்குது? உலகம் ஃபுல்லாக இருக்குது. விண்ணு, அது பேர் தான் விண் துகள்னு சொல்லுது, காட்ஸ் பார்ட்டிக்கல். அதெல்லாம் சேர்ந்து தான் பரமாணுலாம் சேர்ந்து தான் அணுவாக இருக்குது. அணுலாம் சேர்ந்து தான் மாலிக்யூலாக இருக்குது. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு பேசிக்ஸ். அதனால் பூர்ணமத பூர்ணமிதம், பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான ஜெகத்து வெளியில் வந்திருக்கு. பூர்ணமான ஜெகத்தை நீக்கினா எஞ்சி இருக்கிறது பூர்ணமான பிரம்மம். இந்த பூர்ணமான உயிரிலிருந்து பூர்ணமான உடம்பு வந்திருக்கு. பூர்ணமான உடம்பை நீங்கள் நீக்கினீங்கன்னா எஞ்சி இருக்கிறதும் பூரணம்தான். ஏன்னா இந்த ஒன்றுக்கு ஒண்டி தான் எடுக்க எடுக்க குறையாத உயர்வு கேரக்டர். இந்த உலகத்தில் ஒன்று, இந்த ஒன்று மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஞானமும் அதே மாதிரி குறைவு. ஞானம்தான் இறைவன், ஞானம்தான் இறைவன். எடுக்க எடுக்க குறையாத ஒரு பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க, அறிவை தவிர. வேறு இருந்தால் ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம், உங்கள் அறிவுக்கு எட்டுனதை யோசிச்சு சொல்லுங்கள். எதை எடுத்து செலவு பண்ணாலும் என்னவாயிடும்? குறைஞ்சி போயிடும், இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த பூரணத்துக்கு மட்டும் அந்த உத்தமமான குணம், அங்கே தான் இறைவன் நம்மளை விட்டு மாறுபடுறான். நாம் அவருடைய அணு, பரமாணு. புரியுதா? நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அதை பரமாணுவை அணுவாக மாற்றி, அணுவை மூலக்கூறாக மாற்றி, உணவை வந்து இந்த மூலக்கூறை வந்து என்னவா மாற்றிருக்கோம்? 7 தாதுக்களாக மாற்றி உடம்பாக நிற்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் அப்படி தான் 3 தத்துவத்தில் தான் வேலை செய்யுது. அதனால் இந்த மந்திரம் மொத்த சாரத்தையும், ஒரு வேதாந்தத்தினுடைய மொத்த சாரத்தையும் இந்த 2 லைனில் சொல்லுது. ஒன்று சத்து, ஒன்று மித்து. புரியுதா? மித்துனா என்னது? இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. ஏன்? அது ஒன்று தான் வந்து என்ன பண்ணுது? ஏன்னா 2 இல்லை, ஒன்று தான் 2ஆக பிரிஞ்சு காமிக்குது, ஒன்று தான் 3ஆக பிரிஞ்சு. அதுக்கு தான் இந்த அலை, நிலை, அலை, நுரைன்னு சொன்னோம். இந்த உபநிஷத்துலாம் நீங்கள் சொன்னால், இப்போ நான் சொன்னேன்ல, எத்தனை முறை நீங்கள் கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரியே தான் இருக்கும். எத்தனை முறை நீங்கள் கேளுங்க, எனக்கெல்லாம் சலிக்க மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. புதுசாக கேட்குற மாதிரியே புதுசாக பார்க்குறோம் அந்த மந்திரத்தை. இந்த மந்திரம் படித்தோமா என்னமா? உங்களுக்கு நான் வந்து பேசிட்டு போயிருக்கேன். அந்த உபநிஷத்தே மறந்துட்டேன், சர்வசார உபநிஷத்து. நான் எழுதி வச்சுருக்கேன், இந்த வருஷம் சர்வசார உபநிஷத்து சொல்லிக் கொடுக்கணும். டைட்டில் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாதானே. சர்வசாரன்னு ஏதோ ஒரு லைட்டாக இடிக்குதுன்னு பார்த்தா ஏற்கனவே அதை பேசியிருக்கோம். அப்புறம் குமரன் வேதம் போட்டால் சர்வசார உபநிஷத்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கிது. இப்போ நம்ம பேசுகிற உபநிஷத்துலாம் நம்ம போட்டது எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிது இல்லை, தேடுறதில்ல. தேடும்போது சரி, எல்லாம் இறைவன் கருணை. அதனால் இதை அறிய வேண்டும் சொல்லி ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. உனக்கு தடையாக இருக்கக்கூடிய, நீ தடைன்னு சொல்லக்கூடிய இறைவன், நீ தடைன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், அதை நல்லா சொல்லிவிட்டு நான் தான் இந்த காரணம் அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்கிறானா? ஏன் லேட்டுன்னு கேளுங்களேன், என்ன சொல்லுவான்? பைக்கு சரியில்லை, வண்டி சரியில்லை, வீட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் வந்து லேட் பண்ணிட்டாங்க, டிஃபன் போடலை, எங்கள் வீட்டுக்காரர் லேட் பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று என்ன சொல்கிறோம்? நாம் தான் அதுக்கு காரணம். ஒரு நாள் ஒரு கிளாஸை மாற்றி வச்சா எவ்வளோ கலைப்புறம் நடக்குது வீட்டில், நடக்குதா இல்லையா? கல்யாணம் ஆனால் தெரியும், கல்யாணம் ஆகிறவனுக்கு என்ன தெரிய போகுது? சரி, இதுதான் விஷயம். ஆச்சா, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரோம். அருமையான உபநிஷத்து இது. இப்போ முதல் மந்திரம் சாந்தி பாடம் பார்த்தாச்சு. புரியல சாந்தி பாடம்? ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கா? ஏற்கனவே கேட்ட விஷயத்த கொஞ்சம் இழுத்து சொன்ன மாதிரி இருக்கா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி தான் ஆகணும் அடியே. இப்போது பிரம்மத்தினுடைய இயல்பை பற்றி முதல் மந்திரம் சொல்லுது. ஓம், ஓங்காரம், அது உத்தமமான பிரணவம், ஏகாட்சரம் பிரம்மம். ஓங்காரம்
ஓம் அதி புத்திசாலியாக இருக்கிறவன் ஓங்காரத்தை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நான் ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருக்கேன், அங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று, எங்கே வேணாலும் வச்சுக்கோ. என்ன ஆகும்? லேட் ஆகும். நீ வந்து கரை சேர்றதுக்கே லேட் ஆகும். மாப்பிள்ளை பெஞ்சு வேறு என்ன? ஓம் அஷ்டபாதம் சுச்சி ஹம்சம் திரிசூத்திரம் அணும் அவ்யயம் திரிவர்த்தமானம் தேஜஸோ அகம் சர்வதः பஷ்யன்ன பஷ்யதி. அற்புதமாக சொல்லு. ஓம் பிரம்மத்தை சொல்லுது. எட்டு குணத்தான் என் குணத்தான் வேறுபற்றான் ஒரு பாட்டு இருக்குது, திருக்குறள். தெரியுமா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தமிழும் தெரியாது, திருக்குறளும் தெரியாது. அஷ்டபாதம்னா 8 கால் இருக்குது. 8 கால் பூச்சியா அப்படின்னு கேட்காதீங்க. 8 கால் பூச்சி அவர் தான். ஏன்னா அடிக்கடி 8 கால் பூச்சியை வச்சு தான் என்ன பண்ணுறோம்னா, அவர் 8 கால் பூச்சி சிறப்பு தெரியுமில்ல, அது வீடை அதோடைய உடம்புலேருந்தே வீடு கட்டிக்குது. உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? யாராலுமே முடியாது. டக்குன்னு வாயில் வச்சு துப்புது 4 இடத்துல. அங்கேருந்து நடுக்க கொடுக்க ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ்லாம் போட்டு ரவுண்டு போட்டு வட்டம் போட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு நடுவில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குது. பார்த்தா ஒரு 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 ஏக்கருக்கு இடத்த பிடிச்ச மாதிரி ரவுண்டாக போட்டு சாம்ராஜ்யத்து ஜம்முன்னு உட்காந்துருக்கு. இதில் எறும்பு எதெல்லாம் மாட்டுதோ போய் கிட்ட கூடிய பிடிச்சி சாப்பிடுது. என்ன ஐடியா? அப்புறம் என்ன தெரியுமில்ல, சாப்பிட்டுட்டு சப்போஸ் யாராவது தட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த மேலே அந்த வளைஞ்சு நேராக கீழே விடும். சரி, கீழே விழுந்தான் தொலைஞ்சான் துரோகின்னு நினச்சா அது வந்து தொங்கிக்கிட்டே வருது. தொங்கிட்டு வருது. இதோட நம்ம பிடிச்சலான்னு பார்த்தா கிட்டக்க போனால் அப்படி எதை எச்சு வெளியில் விட்டுச்சோ அந்த எச்சில் பிடிச்சி கட 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 கடன்னு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்குது. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா 3 ஐட்டம் வேணுமா வேண்டாமா? வீடு கட்டுறவன் வேணும், மெட்டீரியல் வேணும். என்னன்னா செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி. ராமலலா கோயில் செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லிலாம் கட்டாமல் கட்டிடும். நம்ம இந்தியன் பாரம்பரியம். எங்கேயாவது உண்டா இந்த உலகத்தில்? எந்த நாட்டிலாவது உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கல்ச்சர் எவ்வளோ பெருமையானது, மேன்மை மிக்கதுன்னு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சிமெண்ட்டு கிடையாது, செங்கல் கிடையாது, கம்பி கிடையாது. நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நவீன பெயிண்ட்டு கிடையாது, என்னென்னலாம் நீங்கள் நவீனமாக பயன்படுத்துகிறீங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் மூலிகை. போதுமா? எத்தனை வருஷம் கேரண்டி தெரியுமா? நீ சிமெண்ட்டு செங்கல்லாம் போட்டு கட்டுறிய 100 வருஷம் தான் கேரண்டி. 50 வருஷத்தில் இடிச்சிடணும் மரியாதையாக. இப்போ 100 கிடையாது. இப்போலாம் 25, ஒரு ஜென்ரேஷன் 30 வருஷம். அதுக்கப்புறம் அது பழைய வீடு, வேல்யூ கிடையாது. கேரண்டி எவ்வளோ வருஷத்துக்கு வருது? 1000 வருஷம் கொடுத்துருக்காங்க கேரண்டி. மனிதன் நம்ம இந்தியன்ஸ். இதை விட பெருமை என்ன இருக்குது? எந்த கண்ட்ரியாலே உண்டா? அது மாதிரி இந்த பரம்பொருளானவர் தானே கட்டக்கூடிய கொத்தனார், தானே சிமெண்ட் செங்கல், மூலப்பொருளும் தானே, கட்டுபவரும் தானே. அதுக்கு கருவியாக என்ன இருக்கு? கருவியாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுவும் நான். 3 விஷயம் இருக்கும் இல்லையா? கர்த்தா, கர்ம, கரணம்னு சொல்லுவாங்க. கர்த்தானா யார் வீட்டை கட்டுறீங்களோ அவன், கொத்தனாரோ இல்லை ஹவுஸ் ஓனரோ. கர்ம என்ன? வீடு, பொருட்கள்லாம் இருக்கும். கரணம் என்ன? இந்த உபயோகப்படும் மண்வெட்டி, கரணம். அதுக்கு தான் கரணம்னு வச்சுருப்பாங்க போல். இப்போ தான் புரியுது அர்த்தமே. அதை பூசுகிறோம்ல, கரணம்னு சொல்லுவாங்க. அதை பூசுறது, கலவை போடுறது வந்து மண்வெட்டி. இந்த கம்பியெல்லாம் வளைக்கிறது கொரடு, ஏதோ ஒன்று. தமிழில் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அது என்ன பேர்? என்ன இந்த கம்பியை வளைப்பாங்களா, அது பேர் என்ன? ராடு. பேனரை வச்சு சரி அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அது மாதிரி அஷ்டபாதம் 8 கால்கள், 8 குணம், 8 கால்கள். ஒவ்வொன்றில் ஒன்று சொல்லும். ஒரு வாட்டி 4 கால்னு சொல்லும், ஒரு வாட்டி 8 கால் சொல்லும். இது எத்தனை காலம் வேணாலும் சொல்லட்டும். நான் 1000 கால்னு சொல்கிறேன். 1000 கால் மண்டபம் கட்டியிருக்காங்களா இல்லையா? அப்படி வச்சுங்க.
சுச்சிம் தூய்மையானது, புனிதமானது. ஹம்சம் அன்னப்பறவை, இது நல்லது மட்டும்தான் செய்யும், தீங்கே செய்யாது. தீங்கு யார் செய்கிறா? உங்களுக்குள்ள ஒரு மனம்னு ஒரு பைத்தியம் இருக்குது. அந்த பைத்தியம் என்ன பண்ணும்? மண்ணலி தானே தலையில் போட்டுக்கும். என்ன சொல்லும்? அதுக்கு இவன் தான் காரணங்க. உலகத்தினுடைய நியதி. அதுக்கு அறிவு கிடையாது, அதுவாக கற்பனை பண்ணிக்கும், மண்ணலி தலையில் போட்டுக்கும். அது என்ன? அது பேர் மனம்னு பேர். திரிசூத்திரம். அதை எது மண் எது நீர் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அன்னப்பறவை அந்த பரம்பொருள். அம்சம் திரிசூத்திரம். 3 வழியில் இதை பிடிக்கலாம். பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். திரிசூத்திரம் 3 வழியில் பிடிக்கலாம். அணும் மிகச்சிறியது. அவ்யயம் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, செலவாகாதது, கரையாதது, தேயாதது. அந்த மந்திரத்தில் பார்த்தோம்ல, அதோட இந்த மந்திரம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருப்பாருங்க. அவ்யயம் சேராதது, என்னது? தேயாதது, குறையாதது, அழியாதது, கரையாதது, எப்படி வேணாலும் சொல்லலாம். செலவழிக்க முடியாதது. அப்புறம் திரிவர்த்தமானம். 3 விதமான நூல்களால் அறியப்படலாம். 3 நூல்கள் சொல்லுது, 3 நூல்கள் அதுவே சொல்லுது. திரிவர்த்தமானம் அப்படின்னு சொன்னால் அஃபோரிசம்ங்கிற வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். அஃபோரிசம்னு பேர், நூற்பான்னு பேர். 3 விதமான. இப்போ எல்லாத்துக்கும் நூல் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு இந்த பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு முக்கியமாக 3 நூல். முதல் இடத்துல உபனிஷத், ஒரிஜினல் உபனிஷத். 2வது பிரம்மசூத்திரம். அப்புறம் பகவத்கீதை. பகவத்கீதை ரொம்ப எளிமையாக இருக்கும், பிரம்மசூத்திரம் அதை விட டஃப்பாக இருக்கும், உபனிஷத்து அதை விட டஃப்பாக இருக்கும். குரு இருந்தால் எல்லாமே ஈஸியாக. புரியுதா? அப்படி திரிவர்த்தமான 3 யோகத்தில் போய் 3 பாதையில் போய் 3 பாதை 3 வாகனம். 3 பாதை பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். 3 எக்யூப்மெண்ட்ஸ், வாகனம், வெஹிக்கிள்ஸ். என்ன? உபனிஷத், அதான் திரிவர்த்தமானம். 3 விதமான வாகனங்கள். உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. தேஜஸோ ரொம்ப பிரகாசமானது, 1000 கோடி சூரிய பிரப. அகம், சோ அகம், அது நான் தான். சோ அகம் சம்பர்த்ததக, அது நான் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சர்வதக பஷ்யன், எல்லா இடத்துலையும் தெரியுது. ந பஷ்யத்தி, ஜீவர்கள் அவனை பார்ப்பதில்லை. எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டு பாருங்க. எங்கும் இருக்கிறது அதுதான். ஆனால் இதை யாருமே பார்க்க முடியல. நான் பஷ்யன், பார்ப்பதில்லை. அது எல்லாருக்கும் தென்படுது. கடவுளை பார்க்கணுன்னா இப்போ நீ பார்க்குறதெல்லாம் யார்? க்யூவில் நின்று அடித்து சண்டை போட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. என்னென்னா கடவுளை பார்க்கணும்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நீ பார்க்குறதெல்லாம் யார்? நீ பார்க்குறதெல்லாம் கடவுள் தான்ப்பா. நீ சொல்லவே இல்லையா? யார் சொல்லுவா? குரு இருந்தால் சொல்லுவாங்க. உனக்கு குரு இருக்காங்களா? குரு இருந்தால் நீ இப்படி கடவுளை பார்க்கணும் சண்டை போட்டு கிடப்பியா? முட்டி மோதுவியா? அதனால் இந்த தோன்றினாலும் பார்க்க முடியல. ஏன்? நேரம் இல்லை அவருக்கு. நேரம் இல்லை. கடவுளை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? அறிவு கண்ணு இல்லை. நம்ம ஸ்டைலில் சொன்னால் அறிவே இல்லை. பாக்கி எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. 13 வயசு ஆனால் போதும், டீனேஜ் ஸ்டார்ட் ஆனால் போதும், எல்லா அறிவும் இருக்கு. எல்லா அறிவும் தானாக வருது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மாழ்வாருக்கு சடகோபன்னு ஒரு பேர் இருக்குது.
ஷடங்கிற வார்த்தை என்னென்னா ஒரு மாயக்காற்று. இந்த காற்று வீசிச்சான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த காற்று அடிச்சிச்சவனுக்கும் அப்படின்றாங்கல்ல. இப்போ கர்ப்ப உபநிஷத்து பார்த்தோமே, அதில் 7வது மாதத்தில் அந்த குழந்த சங்கல்பெல்லாம் போடுது. நான் வந்து வெளியில் போய் தியானம் பண்ணுவேன், குருவை பிடிப்பேன், ஞான யோகம் பண்ணுவேன், அவரை நமஸ்காரம் பண்ணுவேன், சிரவணம் பண்ணுவேன், மனனம் பண்ணுவேன், நிதித்தியாசம் பண்ணுவேன், நல்லா தபஸ் பண்ணுவேன். இன்னொரு முறை இன்னொரு கர்ப்பத்தில் நான் போகமாட்டேன், நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து பிரம்மத்துக்குள்ளே நுழைஞ்சிருவேன். இத்தனை சொல்லிட்டு வந்துச்சு. எங்கேருந்து? கர்ப்பத்துலேருந்து வெளியில் வந்துச்சு. 10வது மாதம் வந்தோடனே ஒரு காற்று, அருமையான காற்று, அதான் ஷடம்னு பேர். அந்த காற்றை வீசணும் எல்லாம் மறந்துடும், மதிக்கட்டாஞ்சோலைகளை போகிற மாதிரி. எப்படி பாருங்கள், 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் கண்ணு தெரியாது. முதல் 10 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதும் கண்ணு தெரியாது. கண்ணு கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவாகி 23 வயசில் ஒரு பொசிஷனுக்கு வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு உத்தியோகத்தையோ ஒரு வழியை கண்டுபிடிச்ச ஒரு பிஸ்னஸையோ ஒன்றில் பிடிச்சி நிற்கும் போதே டக்குன்னு அப்பா அம்மாவுக்கு டக்குன்னு லைட் எரியும். இந்த பையனை இந்த பொண்ணை விடக்கூடாது. உடனே கட்டுறா கயிறை 3 முடிச்சு. இப்போ யாருக்கு அந்த 3 முடிச்சு என்னன்னு தெரியுதா? பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. யாருக்கும் பஞ்சம் இல்லாமல் ஆளுக்கு 3 பேர் 3 உடம்ப கட்டிட்டாங்க. மிக முக்கியமான கிரந்தி. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை ஒன்றுமே பண்ண மாட்டோம்ல. என்னன்னா நம்ம உடம்புல வசிக்கிறோம், அப்புறம் அப்பப்போ மூட் அவுட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்? மென்டல் ப்ராப்ளம், மன நோயின்னு பேர். அதுக்கு என்ன காரணம்? விஷ்ணு கிரந்தி. அப்புறம் எனக்கு தூக்கமாக இருக்குது, கொஞ்சம் நைட்டு 12 மணிக்கு ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும். டிரைவருக்கு தூக்கம் வராமல் அவர் நிறுத்திட்டு நானும் பின்னாடியே போகிறேன். அப்புறமா அங்கேருந்து நான் பாத்ரூமுக்கு போகிறேன். பாத்ரூம் போனோன்னா டீயை சாப்பிட்ணும். இந்த சர்க்கிள் நடக்குதா இல்லையா நாட்டில்? அப்படி சடகோபனுங்கிற சொல்லக்கூடிய அந்த சடங்கிற காற்று வந்து நம்மாழ்வாரை அட்டாக் பண்ண வருது. இப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு. நீ வந்து மற்றவங்க சம்சாரி இல்லை, நான் இந்த ஆடு மாடுங்க மாதிரி 50 வருஷம் 100 வருஷமாக நான் இந்த ஊரை தான் பிறந்தேன், இதை தான் பண்ணேன், அதை தான் பண்ணேன், நானும் அவரும் ஒன்று அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கள. அப்படி கிடையாது. நான் அப்படியே மரியாதையாக அப்படியே ஓடி போய் அப்படின்னு கோவப்பட்டாராம். இந்த சடத்து மேலே கோவப்பட்டதுனால சடகோபன்னு பேர். அவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் யாரையும் பார்க்கல, யார்கிட்டையும் பேசலை, யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்கல. பால் கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, குளிக்க டவல் எடுத்து வை, துண்டை எடு, சோப்பை எடு, அப்படிலாம் யார்டையும் சொல்லாமல் 16 ஆண்டுகள் சைலண்ட்டாக தியானத்தில் உட்காந்தார். எதுக்கு? வந்த வேலை. இப்போ பேச போகிறார். 16 வருஷம் தொடர்ந்து 32 வயசில் கிளம்பிட்டார். ஆமாம், எல்லாம் உயர்ந்தவங்கள்லாம் ரொம்ப நாள் இங்கே இருக்கிறது இல்லை. இந்த கர்மத்தையெல்லாம் பார்த்துட்டு, இந்த கழுதைகளெல்லாம் பார்த்துட்டு, அதுங்க செய்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன், நான் அதுக்காக வரலன்னு சொல்லிவிட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை வச்சு செஞ்சார். முதல்ல 4 வேதத்தை சொன்னார். அதெல்லாம் மதுரை கவி கூட, எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, அப்பப்போ சொல்கிறேன். அதனால் இந்த முதல் மந்திரத்தோடு நாம் இன்றைக்கி ட்ரிப் இருக்கிறதுனால இந்த ஏன்னா இவனுக்கு வந்து அந்த மாயை காற்று அடித்ததுனால அவன் என்ன பண்ணுறான்? அவன் தன்னையே மறந்துட்டான். என்ன நடக்குது, எங்கே போகிறோம், எங்கே வரோம், ஒன்றுமே புரியல. அப்புறம் ஆடு மாடுலாம் என்ன பண்ணுது, எய்த்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், சொந்தக்காரன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான், அதை அப்படியே செய்வேன். அது எனக்கு தேவையோ தேவையில்லையோ, எனக்கு அவசியமோ அவசியம் இல்லையோ, அப்படியே நான் செய்வேன். அவனுக்கு மேலேயே நான் செய்வேன். அவனுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையை போட்டுக்கிட்டு, ஏற்கனவே 96 கயிறு போட்டு கட்டியிருக்கு. அதுக்கு மேலே இந்த ப்ரௌடு, இமேஜு, ப்ரெஸ்டீஜு, ஸ்டேட்டஸு, ஆணவம், இதெல்லாம் பேரெல்லாம் ஆணவம்னு பேர். இது பின்னாடியே போய் வாழ்நாள் ஃபுல்லாக போய் பின்னாடியே போய் செத்து போகிறான். யாரை பார்க்கணும்? பரம்பொருளை பார்க்கணும். ஒன்று வெளியில் பார்க்கணும், இல்லை உள்ளே பார்க்கணும். வெளியில் பார்த்தா பொருளாக பார்க்குறான், உள்ளே பார்த்தா அருளாக பார்க்கலாம். உள்ளே பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. சொல்லி கொடுத்தாலும் உள்ளே போக முடியல, வெளியில் தானாகவே போகுது.
சும்மா டொம்மடிச்சா போதும். ஏந்தா அதுவாக போகும். அது என்ன, அது இயற்கை. அது 5 புலன்கள் நல்லா வேலை செய்யுது தீவிரமாக. அது மாதிரி இருந்து இந்த 1வது மந்திரத்தை இன்றைக்கி பூர்த்தி செய்வோம். நாளைக்கு கிளாஸ் லீவு. திருக்குறுங்குடியில் நம்மாழ்வார் பார்த்து அந்த பெருமாளை நம்மளும் பார்த்துட்டு வரணும். வைகுண்டம் போகிறோம். முருகன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவை நான் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் சொன்ன மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு கரோ. பேக்கில் தனி பேக்கில் வச்சுக்கோ, மாற்றி வச்சுருவாங்க.